ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்பு இல்லாத இடத்துல தான் வறுமை அதிகம் இருக்கு. பணம் இல்லாத வறுமையை விட யாரும் நமக்கில்ல அப்படின்னு ஏங்குவதே ஆகப்பெரிய வறுமை. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் உலகமே அம்மா என்று அழைத்த அன்னை தெரேசா. ஒரு சாதாரண பெண்ணா பிறந்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தாயாக மாறிய அந்த உன்னத மனிதருடைய வாழ்க்கை வரலாறை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்க மனச நெகிழ வைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் அனு. 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி இப்போதைக்கு வட மெசிடோனியால இருக்கிற ஸ்கோப்ஜே அப்படிங்கிற இடத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறக்குறாங்க. இவங்களோட இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சா போயோக்ஷி. இவங்களோட 8 வயசுல இவங்க அப்பா இறந்துடுறாங்க. ஆனா இவங்க அம்மா ஆக்னஸ ரொம்ப நல்ல முறையில மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தோட வளர்க்குறாங்க. தன்னோட 18வது வயசுல இறைப்பணி செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும்னு ஆக்னஸ் முடிவு செய்றாங்க. இதனால அயர்லாந்துல இருந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ அமைப்புல சேர்றாங்க. அங்கதான் இவங்களோட பெயர் சிஸ்டர் மேரி தெரேசா அப்படின்னு மாறுது. 1929ஆம் வருஷம் சிஸ்டர் தெரேசா முதலா இந்தியாவுக்கு வராங்க. கொல்கத்தால இருக்க லொரேட்டோ கான்வென்ட் பள்ளியில ஆசிரியரா தன்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க இருக்க குழந்தைகளுக்கு ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இதெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்ததுனால சீக்கிரமே அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியராகவும் ஆனாங்க. கிட்டத்தட்ட 17 வருஷம் அவங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க. 1946 செப்டம்பர் 10ஆம் தேதி சிஸ்டர் தெரேசா கொல்கத்தால இருந்து டார்ஜிலிங் நகருக்கு ரயில்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிராவலிங் பீரியட் தான் அவங்க வாழ்க்கையே மாறுது. ரயில் ஜன்னல் வழியே அவங்க அந்த பார்த்த காட்சிகள் அவங்க மனச உலுக்கியது. தெரு ஓரங்கள்ல பசியாலும் நோயாலும் சாக கிடக்கிற மனிதர்கள், குப்பை தொட்டியில சாப்பாடு தேடுற குழந்தைகள், இதையெல்லாம் பார்த்து அவங்க மனசு கதறுது. நான் சொகுசான பள்ளிக்கூடத்துல ஏசி அறையில உட்காந்து பாடம் நடத்துறத விட இந்த தெருக்கள்ல இறங்கி இவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவங்க மனசுல ஒரு குரல் கேட்டுச்சு. இதையே அவங்க அழைப்புக்குள் ஒரு அழைப்பு, கால் வித்தின் அ கால் அப்படின்னு சொன்னாங்க. 1948லயே லொரேட்டோ பள்ளியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஐரோப்பிய உடைகளை எல்லாம் கலந்துட்டு வெறும் ₹5 மதிப்புள்ள நீல நிற கரை போட்ட எளிய வெள்ளை பருத்தி சேலைய உடுத்திக்கிறாங்க. பாட்னாவுல அடிப்படை மருத்துவ பயிற்சி எடுத்துக்கிட்டு கொல்கத்தாவுடைய மிக மோசமான ஸ்லம் அப்படிங்கிற பகுதிகளுக்கு போய் ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட இந்த சேவையை பார்த்து பல பெண்களும் அவங்களோட கைகோர்த்தாங்க. 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 7ல மிஷனரி ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தொடங்குறாங்க. தெருவுல சாக கிடக்கிறவங்கள அள்ளிட்டு வந்து அவங்களுக்கு கடைசி காலத்துல நிம்மதியான மரணத்தை கொடுக்க நிர்மல் ஹிருதய் அப்படிங்கிற இல்லத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைய காலகட்டத்துல தொழுநோய் வந்தா அவங்கள ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா அன்னை தெரேசா அந்த தொழுநோய்களுடைய புண்களை தன் கைகளாலேயே கழுவி மருந்திட்டு அவங்கள அரவணைச்சாங்க. அவங்களுக்காக சாந்தி நகர் அப்படிங்கிற ஒரு மறுவாழ்வு மையத்தையும் உருவாக்குனாங்க. அநாத குழந்தைகளுக்காக சிசு பவன் இல்லங்களையும் ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் உலகம் அவங்கள அன்னை தெரேசா அப்படின்னு அழைக்க தொடங்குச்சு. அன்னை தெரேசாவுடைய இந்த சுயநலமற்ற சேவைக்கு உலக நாடுகளே தலைவணங்குது. 1979ஆம் ஆண்டு உலகத்துக்கே உயரிய விருதான நோபல் அமைதி பரிசு இவங்களுக்கு வழங்கப்படுது. 1980ல இந்தியாவோட உயரிய விருதான பாரத் ரத்னா விருதும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. பரிசு பணத்தை கூட அவங்க தனக்காக பயன்படுத்தல. மொத்தத்தையும் ஏழைகளின் நலனுக்காகவே கொடுத்தாங்க. தொடர்ந்து ஓயாம உழைச்சதுனால அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சது. இறுதியா 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தன்னுடைய 87வது வயதுல இந்த உலக விட்டு பிரிஞ்சாங்க. அவங்க மறைந்த போது இந்திய அரசு முழு அரசு மரியாதையோட அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது. பின்னர் 2016இல் வாட்டிகன் இவங்களுக்கு புனிதர் பட்டமும் வழங்குது. நாம செய்யற காரியங்கள் கடல்ல ஒரு துளி போல தோன்றலாம். ஆனா அந்த ஒரு துளி இல்லாவிட்டால் கடல் குறைஞ்சிடும் அப்படின்னு அன்னை தெரேசா சொல்லியிருக்காங்க.
அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய 5 பாடங்கள பார்க்கலாம். தொடக்கம் எப்பொழுதும் சிறியதாகவே இருக்கும். அன்னை தெரேசா கொல்கத்தாவுடைய அந்த சேரி பகுதிகளுக்கு சென்றபோது, அவங்கள்ட்ட ஒரு பெரிய திட்டங்களோ, இல்ல கோடிக்கணக்கான பணமோ, பெரிய அமைப்போ அதெல்லாம் இல்ல. வெறும் ரூ. 5யும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சின்ன எண்ணமும் மட்டும் தான் இருந்தது. தரையில ஒரு குச்சியால எழுதி தான் தன்னுடைய சேவையையே தொடங்குனாங்க. நாம ஒரு பெரிய விஷயத்த செய்யணும் அப்படின்னு காத்திருக்க தேவையில்ல. சின்ன அளவுல நம்மிடம் இருக்கிற வசதிகள வச்சே நல்ல விஷயங்கள தொடங்கலாம். 2வது பாடம் என்னன்னா, வார்த்தைகளை விட செயல்களுக்கே சக்தி அதிகம். அன்னை தெரேசா மேடைகள்ல ஏறி வறுமைய பற்றி பெரிய சொற்பொழிவுகள் எல்லாம் ஆற்றல. அதுக்கு பதிலா தெருவுல கைவிடப்பட்ட கிடந்த அந்த தொழுநோயாளிகள தன் கைகளால தூக்கி வந்து அவர்களுடைய புண்கள கழுவி மருந்திட்டாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றத விட நம்முடைய செயல்கள் மூலமா முன்னுதாரணமா வாழ்வதே சிறந்தது. 3வது பாயிண்ட் என்னன்னா, விமர்சனங்கள கடந்து போகணும். அன்னை தெரேசா சேவை செய்ய தொடங்கின போது அந்த ஆரம்ப கட்டத்துல பல எதிர்ப்புகளையும் சந்தேகங்களையும் எதிர்கொண்டாங்க. அவங்க மதம் மாற்றுறார் அப்படின்னும் விளம்பரத்திற்காக செய்யறாங்க அப்படின்னு சிலர் விமர்சித்தாங்க. ஆனா அவங்க எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்லி தன்னோட நேரத்தை வீணாக்கல. தன்னோட பணியில மட்டும்தான் அவங்க கவனமா இருந்தாங்க. நாம ஒரு நல்ல காரியம் செய்யும்போது உலகம் நம்மை விமர்சிக்கத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்படாம நம் இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். 4வது பாயிண்ட் என்னன்னா, பாகுபாடற்ற அன்பு. அன்னை தெரேசாவிட்ட உதவி கேட்டு வந்தவங்கள்ட்ட, "நீ என்ன மதம்? நீ என்ன ஜாதி? நீ என்ன நாடு?" அப்படின்னு ஒருபோதும் கேட்டதில்ல. மரண படுக்கையில இருந்த மனிதன, "இவனும் ஒரு மனிதன். இவனுக்கு அன்பு தேவை." அப்படின்னு மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க. மனிதர்கள மனிதர்களா மதிக்கணும். ஜாதி, மத எல்லைகளை எல்லாம் கடந்து எல்லார்ட்டயும் அன்பா இருக்க பழக வேண்டும். கடைசி பாயிண்ட் என்னன்னா, புன்னகையின் வலிமை. அன்னை தெரேசா எப்போதுமே ஒரு அழகான புன்னகையுடனே காணப்படுவாங்க. நாம் ஒருவரையொருவர் புன்னகையுடன் சந்திப்போம். ஏனென்றால் புன்னகைதான் அன்பின் தொடக்கம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வறுமையிலும் நோயிலும் வாடிய மக்கள் அந்த அன்னையுடைய அந்த ஒரு புன்னகையில் பாதிய மறந்து நிம்மதி அடைஞ்சாங்க. அந்த ஒரு சின்ன புன்னகைக்கு அடுத்தவர் மனதில் இருக்க பெரிய கவலையை மாற்றும் சக்தி இருக்கு. யாரிடம் பேசினாலும் புன்னகையோடு பேச பழகுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அன்னை தெரேசா ஒன்றும் வானத்திலிருந்து குதிச்ச தேவதை கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு சாதாரண மனுஷி தான். ஆனா அவங்க கிட்ட இருந்த அந்த சுயநலமற்ற அன்பு தான் அவங்கள உலகமே வணங்குற ஒரு சக்தியா மாத்துச்சு. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகம் எப்படி இருக்கு? அடுத்தவன் எப்படி போனா நமக்கு என்ன? எல்லாரும் அவங்க அவங்க சுயநலத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். ஆனா அன்னை தெரேசா சொன்னாங்க, "உங்களால 100 பேருக்கு உணவளிக்க முடியலன்னா என்ன? ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உணவளிங்க. அது போதும்." அப்படின்னு. நம்ம எல்லாரும் சொத்து சேர்க்கிறோம், பணம் சேர்க்கிறோம். ஆனா கடைசியில நம்ம சாகும்போது எதை எடுத்துட்டு போக போறோம்? எதுவுமே இல்ல. ஆனா நம்ம வாழ்ந்த காலத்துல 4 பேருக்கு செஞ்ச நல்ல விஷயம் மட்டும் தான் இந்த உலகம் நம்ம பேர நிலைக்க வைக்கும். அன்னை தெரேசா இன்னைக்கு நம்ம கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க ஏத்தி வச்ச அந்த அன்போட வெளிச்சம் இன்னைக்கும் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. உங்ககிட்ட கோடிக்கணக்குல பணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பசியோட இருக்க ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு, சோர்ந்து போய் இருக்க ஒருத்தருக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை, கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இத செஞ்சாலே போதும். நமக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் வாழும். அன்னை தெரேசாவின் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற ஆக பெரிய பாடம் இதுதான். மனிதனாக பிறந்தோம். கொஞ்சமாவது மனித நேயத்தோடு வாழ்வோம். இந்த வீடியோ உங்க மனச தொட்டிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல உத்வேகம் தரும் மனிதர்களுடைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.